Hi all, welcome back to Food Catalyst. Hope you are all doing fine. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் டைரிங்கோட சிலபஸ் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது இல்லை 10 யூனிட்ஸ் இருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜிலேருந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங், ஃபுட் கிரெயின் ப்ராசஸிங்னு இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இது அப்படியே யூனிட் வைஸ் பார்த்தோன்னா பெரிய வாஸ்ட் சிலபஸ். இதை நமக்கு ஒரு 2.5 மந்த்ஸ்க்குள்ள நம்ம எக்ஸாம் வர்றதுக்குள்ள நம்ம இதை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த சிலபஸை கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 20 டேஸ் கழிச்சு தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பர்ட்ஸ்ோட ஒப்பீனியன் எடுத்திருக்கோம். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனோட தான் என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் ஈச் யூனிட்டுக்கு ரெஃபர் பண்ணலான்னு ஒரு ஐடியா எடுத்து தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். இது வந்து எந்த ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நாங்களும் வந்து இந்த சிலபஸில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அதை மேக்ஸிமம் எல்லா யூனிட்டும் கவர் பண்ணுற மாதிரி பண்ணலாம், எப்படி படிக்கலாங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெப்யூட்டி மேனேஜர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க். இதில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஒரு ப்ராடக்டோட ப்ராசஸிங் எப்படி ஒர்க் ஆகுன்றத பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 தான் இந்த ப்ராசஸிங் ஓரியன்ட் சிலபஸாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஐடியா கண்டிப்பாக நமக்கு இருந்திருக்கும். இது ஸோ இம்பார்ட்டன்ட். இது வந்து மேஜர் இண்டஸ்ட்ரி பற்றின யூனிட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும். இதை பற்றின புரிதல் கண்டிப்பாக இருக்கணும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது இதில் வந்து சீரியல்ஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸோட ஃபுட் கிரெயின் ப்ராசஸிங் தான். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான என்னென்ன கிரெயின்ஸ்னால் வீட்டு, ரைஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், பார்லி, கார்ன் அண்ட் மில்லட்ஸு. இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது ப்ராசஸிங், மில்லிங் பண்ணுறோமா, பார் பாயிலிங், பேர்லிங் அண்ட் மால்ட்டிங், பார்லி பொறுத்த வரைக்கும் அண்ட் ப்ரூயிங் ஆல்சோ பண்ணுவாங்க பார்லியில். இருந்து வெட் அண்ட் ட்ரை மில்லிங் ஆஃப் கார்ன், மில்லிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் பல்சஸ், ஆயில் சீட் ப்ராசஸிங், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரிஃபைனிங். அது போக மில்லட்டோட மில்லிங் அண்ட் ப்ராசஸிங். இதோட நியூட்ரிஷனல் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா மில்லட் வந்து இப்போ நியூட்ரிஷனல் இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, செமோலினா, பிரெட்ஸ், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், டோனட்ஸ், ஆல் இந்த பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த ஒரு கிரெயினோட பை ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ் ப்ராடக்ட்ஸும் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்லின்னு எடுத்துட்டிங்கன்னா மால்டட் மில்க்கு, ப்ரூவெரி, கார்னில் கார்ன்ஃப்ளேக்ஸ், கார்ன் சிரப், கார்ன் ஸ்டார்ச், கார்ன் ஸ்டீப் லிக்வர் அண்ட் ஜெர்ம் ஆயில். பல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ஐசோலேட்ஸ், ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்ஸு. அதே மாதிரி இதில் ஆயில் எடுக்கலாம், ரைஸ் பிரான் ஆயில், வனஸ்பதி, இதோட பீனட் பட்டர், இதெல்லாம் ஆயில் அண்ட் ஃபேட்ஸு. இதோட பேக்கேஜிங்கும் நம்ம சைட் பை சைட் படிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இது படிக்கும் போது நீங்கள் இதோட இப்போ மில்லிங்னு எடுத்துகிட்டு அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரிஸ் வருதுன்னு படிச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு யூனிட்டில் வந்து ஃபுட் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுட் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன் யூனிட் 7ல் இருக்குது. ஸோ இது பற்றியும் நமக்கு ஒரு ஐடியா இதுலேருந்தே இதை படிக்கும்போது அதை பற்றி நம்ம படிச்சிட்டோம்னா அந்த யூனிட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மைண்டில் வச்சு படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுட் சயின்ஸ் பை ஸ்ரீலக்ஷ்மி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் வந்து ஃபுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பை சகுந்தலா மானே. அப்புறம் ஆச்சாரியா என்ஜி ரங்கா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட தியரி ஸ்டடி மெட்டீரியல். அப்புறம் பார்ட் பின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸு, பிஜே ஃபெலோஸோட புக். அப்புறம் சீரியல் கிரெயின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராசஸிங் அண்ட் நியூட்ரிஷனல் ஆட்ரிபியூட்ஸ் பை சர்கியோ ஓசர்னா. இது ஒரு புக், ஃபாரின் ஆத்தர் புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து ப்ராடக்ட்ஸ். இதுவும் வந்து நம்ம பார்ட் ஏ கொடுத்துருந்தவங்கள அதுலேயே வந்து இந்த பை ப்ராடக்ட்ஸ் பற்றி இருக்கும். ஸோ இந்த புக்ஸே அதுக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங்கில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் ஃபார் ப்ராசஸிங்கு, கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ், மினிமல் ப்ராசஸிங்கு. அதே மாதிரி தெர்மல் ப்ராசஸிங் எடுத்திங்கன்னா கேனிங், டீஹைட்ரேஷன், சோலார் ட்ரையிங். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா intermediate moisture food, fruit and vegetable juice, membrane technology, beverage processing, spice processing இதெல்லாமே வந்துடும்.
ஸோ இதுக்கு புக் ரெஃபரன்ஸ் வந்து 3 இதா குடுத்துருக்கோம். பார்ட் ஏ, பார்ட் பி, சி. ஹேண்ட்புக் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, சீரியல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டீ அண்ட் ஸ்பைசஸ். இதுக்கு வந்து ஏ. சக்கரவர்த்தியோட அவங்களோட புக்கு. பார்ட் பி வந்து ஃபுட் ப்ராசஸிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், பிஜே ஃபெலோஸ். நெக்ஸ்ட் ஃபுட் சயின்ஸ் பை ஸ்ரீலக்ஷ்மி, ஃபுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பை சகுந்தலா மானே, ஆச்சாரியா என்ஜி ரங்கா யூனிவர்சிட்டியோட ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங், ஸ்பைஸ் டெக்னாலஜி. அப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி மெட்டீரியல்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரியில் வந்து மில்க் ப்ரொடக்ஷன், milk processing plants, cooperative society, white revolution, operation flood, functions of milk supply, national and international organization, dairy plant operations, அதில் என்னென்னலாம் receiving, separation, clarification, pasteurization, standardization, homogenization இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆல்சோ சிஐபி cleaning in place, dairy cleaner, sanitizer இதை பற்றி தெரியணும். So dairy plant sanitation and waste disposal. Waste disposal is a very important part in as far as dairy is considered. Next parts in பார்த்தீங்கன்னா types of milk, fermented milk, milk products important one, and judging and grading of milk. அதே மாதிரி ரிசீவ் பண்றப்ப என்னென்ன மாதிரி பண்ணுவோம், இஸ் இட் சூட்டபிள் ஃபார் ப்ராசஸிங், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்ரி டெக்னாலஜி பை சுகுமார், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியோட டெய்ரி டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் வெப்சைட் அனிமல் ஹஸ்பண்டரி மினிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கலாம். டெய்ரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பை பீட்டர் வல்ஸ்ட்ரா, இந்த புக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 5, அதாவது டெக்னாலஜி ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஆஃப் மீட், ஃபிஷ் அண்ட் போல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்ட் ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீட் டிஷ்யூ பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆன்டி மோர்டம் இன்ஸ்பெக்ஷன், அது ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி அந்த அனிமல் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கணும் அதெல்லாம், ஸ்லாட்டர் ட்ரெஸ்ஸிங்கு, போஸ்ட்மார்ட்டம் இன்ஸ்பெக்ஷன், ரிகர் மார்டிஸ், ஹோல்சேல் கட்ஸ், ரீட்டைல் கட்ஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீட் குவாலிட்டி, ப்ராசஸ். அதேமாதிரி பார்ட் பின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் மீட்டு, க்யூரிங், ஸ்மோக்கிங், என்னென்னலாம் ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ், sausage, meat tenderization, enzymes in processing, utilization of byproducts எல்லாமே நீங்க படிக்கணும். பார்ட் சில வந்து எக் அண்ட் ஃபிஷ் ஆல்சோ இன்க்ளூடட் இல்லைங்களா? ஸோ structure and composition of egg, factors affecting quality of egg, preservation of egg, oil coating, refrigeration, thermostabilization, இதெல்லாம் antibiotics இதெல்லாம், packaging, storing and transport of egg, products in egg powder, albumin flakes, calcium tablets, இதெல்லாமே. So processing and preservation of fish, handling, canning, smoking, freezing, freshwater fish and its products இதெல்லாமே இதுக்கான புக் ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஃபார் மீட் ப்ராசஸிங், அதே மாதிரி இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியோட மீட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியோட மீட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜியோடது. ஸோ இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 யூனிட்ஸோட சிலபஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டோம். இந்த 4 யூனிட்ஸ் நீங்கள் படித்தாலே வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 100 to 120 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 6 சாப்டர்ஸ். 6 சாப்டர்ஸில் வந்து பேக்கேஜிங் டெக்னாலஜி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங், மீட் ப்ராசஸிங், டெய்ரி இதெல்லாம் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் என்னென்ன மாதிரி பேக்கேஜிங் யூஸ் பண்ணுவீங்கன்னு இது கவர் பண்ணும் போதே நீங்கள் அதில் பேக்கேஜிங் பற்றின ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிரும். ஸோ அது பேக்கேஜிங் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் பேக்கேஜிங்னு படிக்கும்போது டெக்னாலஜி படிப்போம், அது போக என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன பேக்கேஜிங் யூஸ் பண்ணுவோம் இதுவும் படிப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே வந்து பேக்கேஜிங் ஹாஃப் கவர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் ஃபுட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோல்ட் செயின் வந்து இது வந்து பேசிக். இது வந்து எப்படி ஒரு இன்சுலேஷன், இப்போ டெய்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்சுலேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன் இதெல்லாம் எப்படி வரும், இதெல்லாம் இதை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு நீங்கள் இது படிக்கும் இது ஆல்மோஸ்ட் பேசிக் தான். இது நம்ம நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் இதே மாதிரி தான். இதை கிரெயின் ப்ராசஸிங் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் படிப்பீங்க. டெய்ரியில் பாஸ்டரைஸ், ஹோமோஜனைசேஷன் அது ஒரு எக்யூப்மெண்ட் தான். அது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜுமே ஃபுட் கிரெயின் ப்ராசஸிங்கில் நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி சாப்டர் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி. இதுலேயும் வந்து நம்ம காசஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாலேஜ், சோர்சஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் மெத்தட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், நான் தெர்மல் டெக்னாலஜிஸ், அதே மாதிரி
இந்த irradiation, thermosonication, alternate thermal technology இதெல்லாம் பண்ணுவோம். ஓமிக் ஹீட்டிங், டயலெக்ட்ரிக் ஹீட்டிங் இதெல்லாமே பத்தி படிப்போம். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பட் இதுல வந்து நீங்க வாஸ்ட் இந்த 3, 4, 5, 6 படிக்கும் போதே இந்த சாப்டர் 3, 4, 5, 6 படிக்கும் போதே நீங்க மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் இருக்க 6 சாப்டர்ஸ் வந்து நீங்க ஒரு கோ த்ரூ ஒரு ஐடியா கிடைச்சாலே உங்களுக்கு போதும். இது வந்து நீங்க எஃபோர்ட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாப்டர் 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் பொறுத்தவரைக்கும் பார்ட் ஏ வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜிங், டிஃப்ரெண்ட் பாலிமர்ஸ், பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு, கார்ருகேட்டட் ஃபைபர் போர்ட் பாக்ஸஸ், மெட்டல் கேன்ஸ் அண்ட் கோட்டிங்ஸ். இந்த மெட்டல் கேன்ஸ் அண்ட் கோட்டிங்ஸ் நீங்க கேனிங்ல படிப்பீங்க. ஸோ கேனிங் எதுல வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் யூனிட்லயே வந்துரும். அதே மாதிரி கிளாஸ் கண்டெய்னர், டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் யூஸ்டு, சாய்ஸ் ஆஃப் பேக்கேஜிங், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பேக்கேஜிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜிங், requirement for raw and processed food packaging, recycling, filling of products, wet products, dry products, wrapping and bagging, printing, labeling, container handling. இதெல்லாமே அதே மாதிரி பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் பேக்கேஜிங் டெக்னிக், எம்ஏபி, சிஏபி, ஷ்ரிங்க் அண்ட் கிளீன் பேக்கேஜிங், வாக்கம் அண்ட் கேஸ் பேக்கேஜிங். இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்சஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எப்படி பண்ணுவோம், ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் படித்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான புக் ரெஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது பார்ட்டியில் வந்து டிக்யூஎம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ஹெச்ஏசிசிபி, கோடெக்ஸ், யூஎஸ்எஃப்டிஏ, ஐஎஸ்ஓ 22000, ஐஎஸ்ஓ 9000 எஃப்எஸ்சி இதெல்லாம் பற்றி டெஃபினிஷன், ரோல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆக்ட் அண்ட் ரூல் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சாலே, ஓவர் ரிவ்யூவாக படித்தாலே போதும். ஸோ பார்ட் பியில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், என்ன மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கணும், அஷூரன்ஸ் எப்படி, என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டெஃபினிஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ், குவாலிட்டி ஃபார் ஆல் ஸ்டேஜஸ் இன்க்ளூடிங் பேக்கேஜிங். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா சென்சரி இவாலுவேஷன், பேனல் ஸ்க்ரீனிங், செலெக்ஷன் மெத்தட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ், கியூசியில் என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நான் டிஸ்ட்ரக்டிவ் ஃபுட் குவாலிட்டி இவாலுவேஷன் மெத்தட்ஸ், ஃபுட் பிளான் சானிடேஷன், ஃபுட் ஹைஜீன், என்விரான்மெண்ட் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே. இதுக்கான புக் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு வந்து வெப்சைட் கண்டென்ட் நீங்கள் மோஸ்ட்லி அப்டேட்டட் இது வந்து வெப்சைட்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எஃப்ஏஓ, எஃப்எஸ்ஏ, கோடெக்ஸ், யூஎஸ்எஃப்டிஏ, ஐஎஸ்ஓ வெப்சைட்ஸ் செக் பண்ணிக்கலாம். பார்ட் பிக்கு வந்து அனாலிசிஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் பை எஸ் ரங்கண்ணா. பார்ட் சிக்கு வந்து சென்சரி இவாலுவேஷன், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்டடி மெட்டீரியல், எஃப்எஸ்ஐ லைசன்சிங் ரெகுலேஷன் ஷெட்யூல் 4, எஃப்ஏஓ வெப்சைட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ஹைஜீன் இதெல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின், மேஜர் ஸ்டோர் ப்ராடக்ட், இன்செக்ட்ஸ் எந்த லெவலில் ஸ்டோர் பண்ணணும், கிரவுண்ட்லேருந்து எந்த லெவல் ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி கெமிக்கல், என்சைமேட்டிக், பயாலஜிக்கல், மெக்கானிக்கல் ஸ்பாயிலேஜ், என்னென்ன ஸ்பாயிலேஜ் வரும், டைரக்ட் டேமேஜ், ஹேண்ட்லிங் வரும், ஹீட்னால வரும், ஸ்டோரேஜ் இதெல்லாமே அந்த ப்ராடக்ட்லேருந்து ஹீட் வரும். ஸோ இதை பற்றி எல்லாமே படிக்கணும். ஃபியூமிகேஷன் இதெல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் சிலோஸ், அதாவது ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் சிலோஸ், டிசைன் ஆஃப் சைலோஸ், storage structures, angle of repose, grain bulk ecosystem, biotic and abiotic variables, central warehousing cooperation, FCI Food Corporation of India, aeration in warehouse, pressure distribution, grain storage loads இதெல்லாமே ஓவர்வியூவா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு ரீட் விட்டிங்கனாலே போதும். இதோட புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது எல்லாமே டீப்பாக படிக்க வேணாம், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலே போதும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் கோல்ட் செயின். இதில் வந்து கண்டக்ஷன், 4-year லா, ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன், தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், லீனியர் ஃப்ளோ, நியூட்டன் நிக்மேன் லா, கன்வெக்ஷன், ரேடியேஷனில் இந்த லாஸ்லாம் நிறையா ஒரு கிர்ச்சாஃப் லா, பிளாங்க்ஸ் லா, இதோட ஃபார்முலாஸ், டெஃபினிஷன், எது லிங்க் பண்ணுது இதெல்லாம் பார்த்துக்கணும். எமிசிவிட்டி, அப்சர்விட்டி இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஜஸ்ட் 2 lines அவ்வளோதான். இது படிச்சிங்கன்னா போதும். தென் பார்ட் பியில் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்ஸ், காம்பனன்ட்ஸ், ரெஃப்ரிஜரன்ஸ், எசியோட்ரோப்ஸ், எலக்ட்ரோலக்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர், கூலிங் லோட் எஸ்டிமேஷன் இதெல்லாமே. இதுக்கான புக் ரெஃபரன்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் காசஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸ்டோரேஜ், சோர்சஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன், ஃபுட் பார்ன் இல்னஸ், வாட்டர் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு ஸ்பாயிலேஜ். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ராசஸிங், சாரி
heat processing, pasteurization, canning, dehydration, freezing, fermentation, microwave, irradiation, chemical additives, aseptic preservation, hurdle technology, high pressure processing இதெல்லாமே. அதே மாதிரி நான் தேர்மல் டெக்னிக்ஸும் படிச்சுக்கணும். இதுக்கான புக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாப்டர் 7 பற்றி எக்யூப்மெண்ட் டிசைன், ஃபுட் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இப்போ வந்து எம்சிக்யூ தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கேட் டிசைன் போட சொல்ல போகிறதில்ல. நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் தெரிய வேணாம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ்க்கு என்னென்ன மாரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தாலே போதும். அந்த எக்யூப்மெண்ட்டோட பேசிக் மெக்கானிசம் என்ன, இந்த மாரி எல்லாம் படிச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அது போக இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்ககிட்ட வேற புக் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி, அ இந்த மாரி பிரேக் டவுன் பண்ணியாச்சு. ஸோ, இதுல இந்த அளவுக்கு நீங்க படிச்சாலே நமக்கு இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட உங்கனால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்தாலுமே, நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் கவர் மோர். உங்களுக்கு ஈஸியா நீங்க ஃப்ளூயன்ட் ஆயிருவீங்க. So thank you. Scan the QR code for joining the channels. We are active on WhatsApp channel, Telegram channel, YouTube channel. ஏதாவது queryனா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் foodcatalyst@gmail.comல. நாங்க கிராண்ட் மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம் இப்போ. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பேப்பர் 2, அதாவது ஃபுட் டெக்னாலஜி கோட் 455 ஓட அந்த சிலபஸ்க்கான மார்க் டெஸ்ட் இது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த டெப்யூட்டி மேனேஜர் டேரிங் போஸ்ட் வந்து இது நான் இன்டர்வியூ போஸ்ட் தெரியும். ஃபைனல் செலெக்ஷன் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் எக்ஸாம் மார்க்ஸ் அண்ட் ஆல்சோ இது பேப்பர் 2 தான். பேப்பர் 1ல வந்து ஜென்ரல் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் கீழ தான் இந்த போஸ்ட் ஃபில் பண்றாங்க. ஸோ இது வந்து அபெக்ஸ் பாடி அட் ஸ்டேட் லெவல் 3 டயர் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1981ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா ஹேண்டில்ஸ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராசஸிங், பேக்கேஜிங் அண்ட் சீல் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ரீசெண்டாக ஆவின்ல பார்த்தீங்கன்னா நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா, நந்தனம் சென்னையில இருக்கு. ஸோ டெப்யூட்டி மேனேஜர் டெய்ரியோட போஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன மாரி இருக்கும்னா, நீங்க ப்ரொக்யூர்மென்ட், ப்ராசஸிங், புரொடக்ஷன் இதெல்லாம் பத்தி நீங்க பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ டெய்ரி யூனிட் ஆப்பரேஷன்ஸ், குவாலிட்டி மேனேஜ்மென்ட் இதெல்லாம் நீங்க அ பா என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ கோஆர்டினேட் வித் ஃபார்மர்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாக் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் நாங்க வந்து 4 டேஸ் பிஃபோர் எக்ஸாம் ஷேர் பண்ணிருவோம். ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ மாக் டெஸ்ட் வந்து 10 சாப்டர் வைஸ் மாக் கண்டக்ட் பண்றோம். ஈச் 100 கொஸ்டின்ஸ். 100ங்கிறது அப் டூ 120 கூட போகலாம். டிபெண்டிங் அப்பான் த டெப்த் ஆஃப் த யூனிட், எவ்ளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வருது அதெல்லாம் பொறுத்து. ஸோ இதெல்லாமே வந்து ஹை ப்ரிசிஷன் தான் இந்த மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஒரு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லி கியூரேட்டட் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஸோ நீங்க அ இது வந்து ஒரு இந்த எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த மாக் டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே ஒரு அ ஊக்கமா இருக்கும். அண்ட் ஆல்சோ 10 யூனிட் வைஸ் மாக் டெஸ்ட், அது போக 5 ஃபுல் போர்ஷன் மாக் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றோம். இதுல வந்து 150 கொஸ்டின்ஸ் ஈச் இருக்கும். இது வந்து எல்லாமே ஹோல் 10 யூனிட்ஸ் கவர் ஆகும். ஈச் மாக்குமே வந்து 10 யூனிட்ஸ் கவர் பண்ண கொஸ்டின்ஸா இருக்கும். இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸும் நாங்க எடுத்துக்குவோம். அ அ ஐ மீன் இன்க்ளூடிங் எஃப்எஸ்சி, எஃப்எஸ்ஓ எக்ஸாம்ல இருந்து. சாரி. இதுல பார்த்தீங்கன்னா, அ டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருவோம். இன் டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் ஈச் கொஸ்டினுக்கும் அது ஏன் அந்த ஆன்சர் ரைட் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் ஓரியன்டடா உங்களுக்கு அந்த கொஸ்டின பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கெட்யூல் வந்து உங்களுக்கு ஸ்கெட்யூல் எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஒரு கன்டினியூஸ் இன்டர்வலோட பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 4 டேஸ் இன்டர்வலோட பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஒரு யூனிட் கவர் பண்றதுக்கும் அடெக்வேட் டைம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 27 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 2 வீக்ஸ் டூ நமக்கு இன்னும் எக்ஸாக்ட் டேட் தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 டு 20 டேஸ்க்கு முன்னாடி நீங்க எல்லா யூனிட்ஸுமே படிச்சிருவீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 15 டு 20 டேஸ் வந்து நீங்க ஃபுல் போர்ஷனுமே நீங்க ரீட் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ 12th அக்டோபர் நாங்க கிராண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். அது வந்து ஆல் 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 இந்தியா ஐ மீன் சாரி ஆல் தமிழ்நாடு லெவல் டெஸ்ட்டா இருக்கும்.
ஸோ இதுல வந்து டிஸ்க்ளைமர் இருக்கு. என்னன்னா, நாங்க காப்பிரைட் புரொடெக்ட் பண்றதுக்காக தான் நாங்க ஒரு சர்டைன் மெத்தட் ஆஃப் மெத்தட்ல இந்த மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஸோ இட் வில் பி ஹைலி அப்ரிஷியபிள் இஃப் யூ ஃபாலோ த கைட்லைன்ஸ் அண்ட் யூஸ் த மாக் இன் அ ஃபேர் வே. ம். ஸோ இதுல நாங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்றோம். ஸோ இதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து நாங்க மெட்டீரியல் ஷேர் பண்றோம் அப்டின்னா, அது எல்லாமே வந்து அ உங்க செல்ஃப் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து அ வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதுல பண்ணுவாங்க. அவங்க இண்டிவிஜுவலா மாக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஸோ இத ரைட் வேல யூஸ் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் டவுட்ஸ் வரும் உங்களுக்கு? மாக் டெஸ்ட் சீரிஸ் எப்படி ஜாயின் பண்றதுன்னா, எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, அது அதுல கூகுள் ஃபார்ம் இருக்கு. ஸோ அத நீங்க பண்ணலாம். அது நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அது போக நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஸ்கெட்யூல் வந்து 18த் ஆகஸ்ட்லேருந்து 12த் அக்டோபர் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல இவ்ளோ கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் 1750 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் நாங்க தரோம். And also, how do we attend mock test to keep the privacy of the questions? Now, question paper and G form will be shared on the date of the examination. Now, through இது நீங்க இதுல நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த எங்களோட ப்ரீமியம் டெலிகிராம் சேனலுக்கு நீங்க மெம்பர் ஆயிருவீங்க. ஸோ அதுல உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு மாக் கைட் ஷீட்ட வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்து நீங்க மாக் கைட் ஷீட்ல ஆன்சர் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பேசிக்கா. ஸோ இதுல நீங்க இது அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபார்ம் ஓப்பன் பண்ணி நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் உங்கனால பார்க்க முடியும். ஸோ இதுதான் சாம்பிள்ஸு. நெக்ஸ்ட் வந்து வென் டு வி ரிலீஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் மாக் டெஸ்ட்? வி ரிலீஸ் த மாக் டெஸ்ட் ஆன் எல்லா நாளுமே வந்து இப்ப ஸ்கெட்யூல் பண்ண டேல வந்து மார்னிங் 10 ஏஎம்க்கு நாங்க குடுத்துருவோம். அதே மாரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 7 பிஎம்க்கு நாங்க குடுத்துருவோம் ஈவ்னிங். அண்ட் ஆல்சோ இப்ப கோர்ஸ் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30% ஆஃபோட 2590 போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு தான். ஆல்மோஸ்ட் இப்போ 40 பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் 10 டூ 11 சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்போ லெஸ் தேன் 40 தான் அவைலபிளா இருக்கு. ஸோ ஹரி அப். இது பேமெண்ட் வந்து யுபிஐ பிளாட்ஃபார்ம் நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் யுபிஐ ஐடி இருக்கு. அண்ட் ஆல்சோ கியூஆர் கோட் இருக்கு. எது உங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கோ அதுல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க foodcatalyst@gmail.comக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வொர்க்கிங் ஹவர்ஸ் ஃப்ரம் 11 ஏஎம் டூ 4 ஏஎம். ஆல்சோ திஸ் இஸ் அவர் மோட்டோ சிம்பிளிஃபைங் சேஃப்டி அண்ட் இக்னைட்டிங் நாலேட்ஜ். ஸோ நீங்க நாங்க வாட்ஸ்அப் சேனல்ல, டெலிகிராம் சேனல், ஆல்சோ யூடியூப் சேனல்ல ஆக்டிவா இருக்கோம். நீங்க இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுலயும் நீங்க மெம்பர் ஆயிக்கலாம். அண்ட் ஆல்சோ நாங்க வந்து ஒரு புக் ப்ரொவைட் பண்றோம். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எஃப்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் புக்கு. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஃப்எஸ்எஸ்ஐயோட சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ ஆல் ஓவர் இந்தியா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏயோட அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் டைரக்டர், ஃபுட் அனலிஸ்ட் எக்ஸாம், இதெல்லாமே ஆல்மோஸ்ட் 4800 ப்ளஸ் எம்சிக்யூ கவர் ஆயிருக்கு. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ஒரு ஐடியா என்ன, நீங்க ஓவராலா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எந்தெந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எந்தெந்த மாரி ஆன்சர்ஸ். ஆ என்ன ஒரு திங் அப்டின்னா, நீங்க யூனிட்ஸ் படிக்கிறத விட ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது தான் அந்த ஆ எந்த ஆங்கிள்லேருந்து கேட்பாங்க, என்னென்ன மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதோட எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டெப்யூட்டி மேனேஜர் டைரிங்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.